So, good evening everyone. நான் வந்து CA ரேவதி ரகுநாதன், chairperson of the Southern India Regional Council of the Institute of Chartered Accountants of India. நான் வந்து 52 வருஷத்தில் I am the second lady chairperson from தமிழ்நாடு. நாங்கள் வந்து எவ்ரி இயர் வருஷம் ஒரு கான்ஃபரன்ஸ் மாநாடு கண்டக்ட் பண்ணுவோம். சேர்மன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்களோ அந்த ஊரில், எந்த ஸ்டேட்லேருந்து வராங்களோ அந்த ஸ்டேட்டில் நாங்கள் வந்து அந்த மாநாடு கண்டக்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் நான் சென்னையிலேருந்து வந்ததுனால, 52 வருஷம் கழித்து வந்ததுனால நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாநாடு கண்டக்ட் பண்ணுறோம். இதை வந்து ஆக்கம் என்ற பெயரில் வி ஆர் கண்டக்டிங் இட். ஆக்கம் ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். ஆக்கம்னா எல்லாருக்குமே நமக்கு தெரியும், நம்ம லைஃப்லேயே அது ஒரு ஊரின ஒரு இது. அண்ட் இது வந்து 57th ரீஜனல் கான்ஃபரன்ஸ். 56 வருஷமாக இது நடந்திருக்கு கண்டினியூஸாக. அண்ட் திஸ் இஸ் த 57th இயர் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. அண்ட் இந்த கான்ஃபரன்ஸை வந்து இனாக்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளோட MSME மினிஸ்டர் மிஸ்டர் அன்பரசு இஸ் கோயிங் டு பி த சீஃப் கெஸ்ட். அண்ட் அவங்க கூட கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்து டேரின் ரல்டன் அப்படின்னு ஐஃபேக், இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸ், அங்கேருந்து அவங்க வராங்க. அண்ட் எங்களோட இன்ஸ்டிடியூட்டோட CA இன்ஸ்டிடியூட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோட பிரசிடெண்ட் சரண்ஜோத் சிங் நந்தா அண்ட் வைஸ் பிரசிடெண்ட் CA பிரசன்னகுமார் ரெட்டி, அவங்க 2 பேருமும் வராங்க. இது வந்து இனாகரல் செஷன். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் செஷன்ஸ் நிறைய நடக்கும். இது 2 நாளில் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகிறது, 22 அண்ட் 23. 22ஆம் தேதி இனாகரலுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் செஷன் வந்து ESG அண்ட் கார்பன் மார்க்கெட்ஸ். இப்போ எல்லாருமே வந்து இந்த பீப்புள் அண்ட் பிளானட்டை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃப்யூச்சரில், நம்ம பிளானட் வந்து இருக்குமா இருக்காதா, ஒரு லிவபிளாக இருக்குமா இருக்காதா, அதுக்கோசரம் ESG அண்ட் கார்பன் மார்க்கெட்ஸ்க்கு ஒரு செஷன் நடத்துகிறோம். நியூ இன்கம் டேக்ஸ் பில், அதை பற்றி நிறையவே சர்ச்சை நடந்துகிட்ருக்கு. அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, த்ரெட்பேராக டிஸ்கஸ் பண்ணி ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு 2 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் டேக்கிங் அ செஷன் ஃபார் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு செஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டில் வந்து பிக் 4 லோக்கல் டொமெஸ்டிக் பிக் 4 ஆஃப் ஃபர்ம்ஸ் வரணும் அப்படின்னு கவர்மெண்ட்டோட ஒரு ட்ரீம். ஸோ அந்த ஒரு ட்ரீமை வந்து நிஜமாக்கிறதுக்கு CA இன்ஸ்டிடியூட்டில் நாங்கள் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அக்ரிகேஷன் ஆஃப் ஃபர்ம்ஸ் என்னென்னா, சின்ன ஃபர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஃபர்மாக வரத்துக்கு. அந்த கமிட்டியோட சேர்மன், வைஸ் சேர்மன் வந்து இங்கே 3500 பேர் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஆல்ரெடி 3300 பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஒரு 3500 பேர் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தே வில் டெல் தெம் இந்த ஒரு பெனிஃபிட் என்ன. நம்ம வந்து ஒரு சின்ன லெவல்லேருந்து பெருசாக போகணும், நம்ம கண்ட்ரியை ஒரு ஷோகேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஃபர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வி ஷுட் பிகம் பிக் அப்படின்னுட்டு. இது டெக்னிக்கல் செஷன்ஸ். 2வது நாள் வந்து 23rd அன்னைக்கு we are again having Dr. Palanivel Thiagarajan, our information technology minister. அவர் வந்து ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு அவர் பேச போகிறாரு. நமக்கு தெரியும் அவர் வந்து ஹீஸ் அன் எக்கானமிஸ்ட் அண்ட் பார் எக்ஸலன்ஸ். ஸோ அவர் வந்து ஹீஸ் கம்மிங் இன் ஆஸ் அ ஸ்பீக்கர். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் ஒரு இதுவே டிமார்க்கேஷனே கிடையாது. இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். ஸோ அதை பற்றி சார் இஸ் கோயிங் டு கம் அண்ட் டாக். அதுக்கப்புறம் வந்து GST பற்றி வந்து சுஜித் கோஷ் அப்படின்னு ஒரு சீனியர் சார்ட்டர்ட் அட்வொகேட் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட் இஸ் கம்மிங் அண்ட் டாக்கிங். அவர் வந்து இப்போ GSTயில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய கேசஸ் வருது, ஷோ காஸ் நோட்டீஸ் வருது, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவர் பேச போகிறாரு. தென் வி ஹாவ் சீனியர் அட்வொகேட் அரவிந்த் தத்தார் ஹூ இஸ் கம்மிங். அவர் வந்து ஸ்கேலிங் த ப்ரொஃபஷ்னல் பீக் அப்படின்னு பேச போகிறாரு. எப்படி வந்து அக்ரிகேஷன் ஆஃப் ஃபர்ம்ஸ் வந்து பெரிய லெவலில் நம்ம எப்படி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷனை க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி சார் வந்து நீங்கள் எப்படி வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் ப்ரொஃபஷனில் ஒரு ஹைட் ரீச் பண்ணலாம் அப்படின்னு ஹீ இஸ் அ வெரி சீனியர் அட்வொகேட். அவர் வந்து அதை பேச போகிறாரு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ செஷன் ஆன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அண்ட் பேனாமி டிரான்சாக்ஷன்ஸ் ஆக்ட், அதோட இம்பேக்ட் என்ன. அதை வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து யாரையாவது PMLA ஒரு பேனாமி டிரான்சாக்ஷன்ஸ் ஆக்டில் என்கொயர் பண்ணுறாங்களோ உடனே சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டையும் கூப்பிட்றாங்க, ஹூ இஸ் யுவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு வி ஹாவ் another சீனியர் அட்வொகேட் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட், ஜொஹாப் ஹுசைன் அப்படின்னு அவர் வந்து பேச போகிறாரு.
Next, we are having a session on cyber security and forensic audit. சைபர் செக்யூரிட்டி எல்லாருக்குமே தெரியும். சைபர் கிரைம்ஸ் ஒரு பெரிய லெவலில் நம்ம நாட்டை இப்போ பாதிக்கிறது. G20ல் we talked about the technology stack. பட் அந்த டெக்னாலஜி ஸ்டாக்கால் நிறைய இம்பேக்டும் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி வந்து we have to ring fence ourselves. எப்படி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்மளோட கிளையண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு எக்ஸ்பர்ட், ஃபொரென்சிக் ஆடிட்டில் ஒரு எக்ஸ்பர்ட். ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஆடிட் பண்ணேன்னா எனக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை தான் நான் ஆடிட் பண்ணுவேன். அந்த கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நான் ஆடிட் பண்ணிச்சு அதில் ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்கா, ஓகே பெரிய லெவலில் ஒரு ஃப்ராடில் நடந்திருக்கா, அது எப்படி நடக்குது, அதை பற்றி பேசுறதுக்கு இன்னொரு எக்ஸ்பர்ட் ஆன் ஃபொரென்சிக் ஆடிட். அதுக்கப்புறம் சிபில் அண்ட் சிபிசிஎல். சிபிசிஎல் இஸ் அ 10 lakh crore கம்பெனி. அதோட சிஎஃப்ஓ. சிபில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கிரெடிட் ரேட்டிங் நம்மளை எப்படி இம்பேக்ட் பண்ணுறதுன்னு. அந்த 2 சிஎஃப்ஓஸும் ஒரு சேர்ந்து தே ஆர் கோயிங் டு டாக் இந்த செஷன். இதை தவிர வி ஆர் ஹேவிங் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கமிட்டியில் ஹெல்த் செஷன் ஒன்று இருக்குது, இன்சூரன்ஸ் செஷன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வி ஹாவ் சம் ஸ்பான்சர்ஸ் செஷன்ஸ் லைக் ஜோஹோ, டேலி இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. தென் ஒரு கல்ச்சுரல் ஈவினிங், மெகா காலா ஈவினிங் வீல் ஹாவ் ஆன் டுமாரோ 22nd ஈவினிங் வந்து ஒரு கல்ச்சுரல் ஈவினிங் இருக்குது. 23rd மார்னிங் டு லைட்டன் அப் எவ்ரி திங் வி ஆர் ஹேவிங் ஒன் காமெடி ட்ராமா பை டம்மீஸ் ட்ராமா வேர் தேர் இஸ் கோயிங் டு பி அன் அண்டர்லைன் தீம் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் ட்ரூத். அதில் ஒரு ட்ராமா இருக்குது. இது கூடவே வி ஆர் ஆர்கனைசிங் சம் ஷார்ட் ட்ரிப்ஸ், ஷோகேசிங் தமிழ்நாடு. இது வந்து தமிழ்நாடு ஷோகேஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட் இது. வேர் வி ஆர் ஆர்கனைசிங் ட்ரிப்ஸ் டு பாண்டிச்சேரி, திருத்தணி, காஞ்சிபுரம். வி ஹவ் நெகோஷியேட்டட் டிஸ்கவுண்ட் கூட நெகோஷியேட் பண்ணியிருக்கோம். நம்ம மெம்பர்ஸ் அங்கே போயிட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ணாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட். அண்ட் சென்னை இஸ் வெரி க்ளோஸ் டு திருப்பதி. ஸோ திருப்பதியிலும் தர்ஷன் டிக்கெட்ஸ் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் மெம்பர்ஸ் கேன் பெனிஃபிட். இங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு இங்கேருந்து அவங்க திருப்பதி போய் பாலாஜி தர்ஷன் பண்ணிவிட்டு தே கேன் கோ பேக் டு தேர் பிளேசஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு கான்ஃபரன்ஸ். நாங்கள் எங்கள் மெம்பர்ஸ்க்கு வந்து டெக்னிக்கல் அப்கிரேடேஷன் உண்டி கொடுக்காது. யூ கேன் ஆல்சோ ட்ராவல், என்ஜாய் யுவர் செல்ஃப், நெட்ஒர்க் பண்ணலாம். ஒரு 3500 பேர் வராங்கன்னா கர்நாடகாவில் எங்கேயான பல்லாரி, ஹூப்ளி அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து தமிழ்நாடுல தூத்துக்குடி, திருநெல்வேலி மெம்பர்ஸ் அவங்க தே வில் இன்டராக்ட். அண்ட் மேபி இந்தியன் பிக் 4 இவங்க எல்லாரும் நெட்ஒர்க் பண்ணி கூட வரலாம். இட் இஸ் இன் this is only for members. Students we will be organizing another conference. Yeah, and idu vandu it is in the Nehru Stadium. Yeah, okay. Thank you sir. Thank you very much.